கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 74 பண்டாசுரன் வதம். அதன் தொடர்ச்சி. பண்டாசுரன் பக்திக்கு மெச்சி அவன் முன்னிலையில் ஈஸ்வரன் தோன்றியதும் அவன், சுவாமி, தேவேந்திரன், விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய இருதயத்தில் நான் இருந்து கொண்டு அவர்களுடைய இந்திரங்களையெல்லாம் அபகரித்து கொண்டு விட வேண்டும். ஆனால் அம்மாதிரி அவர்களுடைய இருதயத்திற்குள்ளிருந்து இந்திரியங்களை சாப்பிட்டு வரும் என்னை அவர்கள் கண்டு கொள்ளவே கூடாது என்று வரம் கேட்டான். சர்வேஸ்வரரும் அவ்வாறே அவனுக்கு வரத்தை கொடுத்தருளிவிட்டு மறைந்தார். பண்டாசுரனோ அந்த வினாடி முதற்கொண்டு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவருடைய இந்திரியங்கள் முழுவதையும் சாப்பிட்டு கொண்டு வரலானான். ஆனால் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தங்கள் மனைவிமார்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் தவித்தார்கள். ஆனால் அதற்கு அந்த அசுரன்தான் காரணம் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்கள் அதற்கு தகுந்த பரிகாரத்தை தேட விரும்பியவர்களாக சிவ பூஜை செய்வதில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் கைலாயமலைக்குச் சென்று கைலாசநாதரை வணங்கி துதித்து, தேவாதி தேவனே, நாங்கள் அனைவரும் இந்திரியமற்றவர்களாக இருந்து வருகிறோம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். தேவர்களே, பண்டாசுரன் என்னும் அசுரன் உங்களுடைய தேகத்தினுள் இருந்த வண்ணமே உங்களுடைய இந்திரியங்களை சாப்பிட்டு வருகிறான். அவன் அழிய வேண்டுமென்றால் நான் சர்வசம்ஹார யாகம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் வேறு எதன் மூலமாகவும் அவனை கொல்ல முடியாது. நான் செய்யப்போகும் அந்த யாகத்தில் சகல ஜீவராசிகளும் ஹோமம் செய்யப்பட்டு பிறகு என் உத்தரவின்படி அதிலிருந்து ஒரு சக்தி உண்டாகி அந்த சக்தி தேவியே பண்டாசுரனை சம்ஹரித்து விடுவாள். அதன் பிறகு அவள் உங்கள் அனைவரையும் ஒரு நொடி பொழுதிற்குள் முன் போலவே மறுபடியும் படைத்து விடுவாள் என்று சிவபிரான் கூறினார். அதை கேட்டதும் அகமிக மகிழ்ந்த தேவர்கள், சுவாமி, நாங்கள் அனைவரும் கை கால்களில் வலுவை இழந்து எங்கள் மனைவிமார்களிடத்தில் விருப்பமில்லாதவர்களாக இருந்து வருகிறோம் என்று முறையிட்டு விட்டு அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு தங்கள் இருப்பிடங்களை நோக்கிச் சென்றார்கள். அதன் பிறகு சிவசங்கரர் சர்வசம்ஹார யாகத்தை செய்ய தொடங்கினார். அந்த யாகத்தில் தேவர்கள், முனிவர்கள், பித்ருகணங்கள், கந்தர்வர்கள், உரகர், இராட்சசர்கள், மனிதர்கள், பறவைகள் மற்றுமுள்ள ஸ்தாவர ஜங்கமங்கள் முதலான சமித்துக்களையெல்லாம் ஹோமம் செய்து யாகத்தை நடத்துபவரான அந்த மகாதேவன் தம் தேவியோடு கூட அவை அனைத்தையும் ஜீரணமாக்கிவிட்டார். இம்மாதிரியாக சகல ஸ்தாவர ஜங்கமங்களும் ஒன்று விடாமல் ஹோமம் செய்யப்பட்ட பிறகு அந்த அக்னியிலிருந்து ஸ்ரீ சக்தி தேவி வெளிக்கிளம்பினாள். அத்தேவி புஷ்பபானங்கள், நாமக்கரும்பிலான வில், அங்குசம், பாசம் முதலானவற்றை தரித்து கொண்டு 3 அண்டங்களோடு கூட புறப்பட்டு இறைவன் அருகில் வந்து நின்றாள். அவருடைய திருவடிகளில் வணங்கிவிட்டு சக்தி தேவி அவரை நோக்கி, சகல ஜீவராசிகளையும் ஆதரிக்கும் தெய்வமே, எனக்கு தாங்கள் ஆணையிடும் வேலை என்ன என்று கேட்டாள். சக்தி தேவியே, ஜீவராசிகளின் இந்திரியத்தை புசிப்பவனும் மகா கொடியவனுமாகிய
அந்த பண்டாசுரனை விரைவில் அழித்துவிட்டு வருவாயாக என்று பரமசிவன் கட்டளையிட்டார். உடனே சக்தி தேவியும் ஓர் அம்பை உண்டாக்கி அந்த அசுரனின் மீது போட்டுவிட்டு சிவபெருமானின் ஆக்ஞைப்படியே அவனுடைய உயிரை பறித்து விட்டாள். உடனே சிவபெருமான் அவளை நோக்கி, சக்தி தேவியே, உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட 3 அண்டங்களிலும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலானவர்களையும் வாக்தேவியுமான சரஸ்வதியும் மகாலட்சுமி, அம்பிகை முதலானவர்களையும் சிருஷ்டித்து அத்தேவர்களோடு இத்தேவிகளை மனைவிகளாகச் சேர்த்து முறையே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் முதலான காரியங்களை நடத்தி வைப்பாயாக என்று கட்டளையிட்டார். அதன்படி சக்தி தேவியும் மும்மூர்த்திகளையும் படைத்து சரஸ்வதி, லக்ஷ்மி, அம்பிகை முதலான தேவிகளை அவர்களுக்கு மனைவிகளாக ஆக்கி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய முத்தொழில்களையும் அவர்கள் மூலமாக செய்து வைத்தாள். அதன்படியே அவர்களும் நம்பிரானை வணங்கி துதித்த வண்ணமே தங்களுடைய தொழில்களை திறம்பட நடத்தி வரலானார்கள். மகாதேவருக்கு உரியதான பெயர், அடையாளம், செய்கை ஆகியவையே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கின்றன. அவ்விருவருக்குள்ளும் எந்தவிதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் உமாநாதரோ மற்றவர்களைக் காட்டிலும் மாறுபட்டவராக இருந்து கொண்டு அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தருளி வருகிறார். அவர் விஷ்ணு முதலான அனைவரையும் நோக்கி, நானே ருத்ரன், ருத்ரனே நான், எங்களிருவருக்கும் எந்தவித வித்தியாசமுமே கிடையாது என்று கூறி அருளிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலான தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கி துதித்து ஏராளமான போக பாக்கியங்களையும் அனுபவித்து கொண்டு சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் முதலான தொழில்களை திறம்பட செய்து வந்தார்கள். அன்றைய தினம் முதற்கொண்டு அம்3 தேவர்களும் சிவ பூஜையின் சிறப்பால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைய பெற்றவர்களாகி அவர் கட்டளையால் உண்டான பிரம்மா, விஷ்ணு, ருத்ர பதவிகளுக்குரிய போகங்கள் அனைத்தையும் அனுபவித்து வந்தார்கள். பரமேஸ்வரரின் சந்நிதியில் பராசக்தியினால் கொல்லப்பட்டபடியால் பண்டாசுரன் தேவர்களாலும் அடைய முடியாத பதவியான ருத்ர கணங்களின் தலைவனாக இருக்கும் தன்மையை அடைந்து இப்போது கூட சிவபிரான் தேவி இவர்களுடைய சந்நிதானத்தில் கணங்களோடு தங்கியிருந்து வருகிறான். அக்னி குண்டத்திலிருந்து பார்வதி தேவியினுடைய அம்சத்தினால் தோன்றியவளும் மலரம்புகளையும் கரும்பு வில்லையும் தரித்தவளுமான அந்த பராசக்திக்கு திரிபுரை என்று பெயர். அந்த சக்தி தேவி தன் இறைவனை வணங்கி பூஜித்து பார்வதி தேவியோடு ஒன்று சேர்ந்து விட்டாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.